ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் ஆரஞ்சு ஃபுட் கலர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபுட் கலர் நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட் செஞ்சாலும் நமக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. வெளியில் வாங்குறத விட வீட்டிலே நம்ம சூப்பராக செய்யலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போது பார்க்கலாம். நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் செய்ய போகிறோம். அதுக்காக நான் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஒரு பேப்பர் டவலில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். அது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை பண்ண கேரட்டை நம்ம இந்த மாதிரி நைஸாக துருவிக்கலாம். துருவினதுக்கப்புறம் நமக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அயன் பேன் நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கேரட்டை போட்டு வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளேம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ கேரட் போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ரொம்ப சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் ஹையில் வச்சா கூட கேரட் அப்படியே கருகிரும். அதனால் ரொம்ப லாஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபுல் ப்ராசஸும் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இல்லைனா அது நமக்கு கலரும் மாறிடும், நமக்கு ப்ராப்பர் கலர் கிடைக்காது. ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பேனில் நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அந்த சூட்டுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கிளறி விட ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம நடுவில் கிளறி விட்டால் போதும். ஏன்னா கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பக்கத்துலேயே இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இந்த சைடில் ஆனால் சிம்மில் தான் வைக்கணும். வச்சுட்டு நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம முதல்ல போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே வரும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட்ல அப்படியே நல்ல சருகு மாதிரி ஆயிரும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டியது தான். ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் போட வேணாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டு வார்மாக இருக்கும்போது நீங்கள் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நைஸாக அரைப்படும். ஸோ இப்போது நம்ம மிக்சி ஜாரில் அந்த நல்லா ட்ரை பண்ண கேரட் துகளை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதை ஜலிச்சுட்டு நல்லா நைஸ் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள், எல்லாமே ஜலிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நமக்கு வேஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ மற்றது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. இனிமேல் எந்த ஸ்வீட்டுக்குமே நம்ம இதே போடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாததுனால நம்ம வீட்டிலே தயாரித்த ஹோம்மேட் ஃபுட் கலர். ஸோ நமக்கு பயமே இல்லாமல் இனிமேல் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் கிடச்சிடுச்சு. இனிமேல் ஜிலேபி, லட்டு, கேசரி எல்லாத்துக்குமே இந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு என்ன ஃபுட் கலர் வேணும்னாலும் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.